உங்களுக்கு வந்திருக்க ஹெக்ஸாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 46 ப்ரெசென்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னா புஷ்ஷிங் அப்வர்ட் அப்படிங்கிறத குறிக்குது. உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கேனோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஸ்லோவாக இருந்தால் கூட ஸ்டடியாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஜம்ப் இல்லாமல் நீங்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டடியாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் கைட் பண்ணுது. ஸோ அடுத்ததாக நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் நமக்கு 54 வந்திருக்கு. 54 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நமக்கு வந்து நியூக்ளியர் அப்படிங்கிறதே நமக்கு மனசுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வெளியில் காமிக்கிறது தான் வந்து நியூக்ளியர். என்னை வந்து எல்லாரும் செகண்ட் ப்ரையாரிட்டியாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ப்ராப்பர் ரெகக்னேஷன் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்குது அப்படிங்கிறது நியூக்ளியரில் வந்துருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு வெயிட்டிங் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் இது வந்து ஒரு வேஸ்டிங் டைம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கைட் பண்ணுது. வாழ்க்கையில் நமக்கு வர பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியாமல் மிரண்டு போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் தான் ஐச்சிங். ஐச்சிங் நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அடுத்து நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும், அந்த ஸ்டெப் மூலமா உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை நேச்சுரலான மெத்தடில் டிரெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் ஈஸியாக எந்த கஷ்டமுமே இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். ஐச்சிங் அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் சைனீஸ் கைடன்ஸ் சிஸ்டம் இது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலை நம்மளுடைய சேனல்லே நம்ம வந்து நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த ஐச்சிங் மெத்தடில் நம்ம வந்து பிப்ரவரி மந்த்துக்கான 12 ராசிக்கும் நம்ம 18 முறைங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட், அதே சமயம் நியூக்ளியர், இதில் இருக்க ஃபியூச்சர், இதை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து 6 முறை போடணும். ஸோ 18 முறை நம்ம வந்து போட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனியான கைடன்ஸ் சிஸ்டம். ஸோ கைடன்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? ரொம்ப ரஷ் பண்ணாமல் இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரிஷபராசி தாங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க இந்த மந்தோடைய ஹெக்ஸாகிராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 46 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஹெக்ஸாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 46 ப்ரெசென்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னா புஷ்ஷிங் அப்வர்ட் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ நீங்கள் வந்து ரஷ் பண்ணாமல் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐச்சிங் வந்து நமக்கு கைட் பண்ணுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத், ஸ்டடி ப்ராக்ரஸ் இந்த மந்த்தை. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சப்போர்ட் கிடைக்கும், நிறைய கொஞ்சம் எஃபர்ட் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா அப்லிஃப்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஐச்சிங் வந்து கைடன்ஸ் கொடுக்குது. ஸோ ப்ரெசென்ட்டில் வந்து இது எல்லாமே நமக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக சீக் சப்போர்ட் அண்ட் கிளைம் வித் கேர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ண வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஐச்சிங் 46 வந்து நமக்கு சொல்லுது. உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கேனோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஸ்லோவாக இருந்தால் கூட ஸ்டடியாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஜம்ப் இல்லாமல் நீங்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டடியாக இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் கைட் பண்ணுது. ஸோ அடுத்ததாக நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் நமக்கு 54 வந்திருக்கு. 54 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நமக்கு வந்து நியூக்ளியர் அப்படிங்கிறதே நமக்கு மனசுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வெளியில் காமிக்கிறது தான் வந்து நியூக்ளியர். ஸோ இப்போ நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா 54 வந்திருக்கு. நியூக்ளியர் அப்படிங்கிறது உள்ளார்ந்த உணர்வு, நமக்கே அது தெரியாது, உள்ளே நமக்கு என்ன நடக்குதுங்கிற ஃபீலிங் தான் நியூக்ளியர். ஸோ நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் நமக்கு 54 வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா நான் இன்னும் முழுசாக வந்து என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல, என்னை வந்து எல்லோரும் செகண்ட் ப்ரையாரிட்டியாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ப்ராப்பர் ரெகக்னேஷன் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் மனசில் இருக்குது அப்படிங்கிறது நியூக்ளியரில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூல்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்த நியூக்ளியரில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் ஒர்த் டவுட் இருக்குது, இது என்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஆனாக்கா நீங்கள் வந்து இதில் டவுட்டே பட தேவையில்லை, நீங்கள் வந்து ரைட்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நியூக்ளியர் கைட் பண்ணுது. இது ஒரு வெயிட்டிங் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் இது வந்து ஒரு வேஸ்டிங் டைம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கைட் பண்ணுது. ஸோ இந்த ஹெக்ஸாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து உங்களுக்கு சேஞ்சிங் லைன் எதுவுமே வரலை. ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து இதே தான். அதனால வந்து உங்களுக்கு இன்னர் அவேர்னஸ் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு பெரிய எக்ஸ்டர்னல் சேஞ்ச் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், இப்போ இருக்கிற இன்னர் அலைன்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. அதே மாதிரியே நீங்கள் வந்து எதையும் வந்து நீங்கள் புஷ் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி எல்லாமே வந்து ரைட் பாத்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடியாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கைடன்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த ரிஷபராசிக்கான டூல்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ டூல் 1 ஆக்சஸ் கொஷின் என்னன்னு பார்க்கலாம்.
வாட் ஸ்மால் ஸ்டெப் கேன் ஐ டேக் டுடே வித் கான்ஃபிடன்ஸ்? இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின். ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு கான்ஃபிடென்ட்டாகவும் அதே சமயம் ஒரு கிளாரிட்டியும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததாக செகண்ட் டூல் அஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஐ மூவ் வித் ட்ரஸ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வாங்க. அடுத்ததாக தேர்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட் அண்ட் த ஹீலிங் கோட். மூவ், ட்ரஸ்ட், க்ரோ 44421 இதுதான் உங்களுடைய ஹீலிங் கோட். ஸோ இதை வந்து நீங்கள் 21 டைம்ஸ் நீங்கள் வந்து சேன் பண்ணிகிட்டே வரும்போது இந்த மந்த் உங்களுக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான மந்த்தாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மந்த் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் இந்த டூல்ஸ் எல்லாம். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் நைட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் பிலீஃபே இல்லைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபே வந்து ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயம் நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நமக்கு வந்து ஐச்சிங் கிட்ட போய் கேட்கும் போது ஐச்சிங் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லும். அது கூட நம்ம அடுத்து வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிரெக்ஷனை நமக்கு கைட் பண்ணக்கூடிய. நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க, எதனால் வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு தடங்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக அவ்வளோ கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஐச்சிங். ஸோ நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐச்சிங்கில் வந்து அதை பார்க்கும்போது நம்ம எந்த ஃபீலிங்கில் நம்ம இருக்கோமோ அதை எக்ஸாக்டாக அதை சொல்லிடும். ஆக்சுவலி எனக்கு இது மாதிரி ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் பண்ணியிருக்காரு. திருப்பி அந்த பார்ட்னர் வந்து அவங்க கிட்ட நானே திருப்பி வந்து உங்க கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. உங்களோட லைஃப்க்கு ரைட்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டு போகும்போது அது உங்களுடைய சாய்ஸ். அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஏதாவது தடங்கள் வருது, அவங்களுக்கு ஒரு கால் வருது, இல்லை அவங்க எழுந்து போக வேண்டியிருக்கு, இல்லை பார்க்கும்போது நமக்கு நடுவில் ஏதாவது தடங்கள் வருது அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லாரோட லைஃப்லையுமே வந்துட்டு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டே இருப்போம். அந்த மாற்றம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் கூட. அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிறதுக்காக தான் நம்ம கூட வித்யா மன்னவன் அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வித்யா மன்னவன் மேம். வணக்கம் காயத்ரி. அண்ட் எனர்ஜி ஹீலர் இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போது நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னால் நம்ம சேனல்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறதுக்காக ஐச்சிங் பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐச்சிங் எல்லாருக்குமே இந்த ஐச்சிங் பற்றி தெரியாது. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக ஏதாச்சும் சொன்னால் பெட்டராக. ஐச்சிங் அப்படிங்கிறது ஒரு 5000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு சைனீஸோடைய ஏன்ஷியன்ட் டூல்னு சொல்லலாம். அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆருடம் மாதிரி ஒரு ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஈஸியாக ஒரு டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இது 5000 வருஷம் முன்னாடியே சீனர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்தியாவில் பரிட்சம் ஆகலை. ஓகே. ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம லைஃப்பில் இது வந்து ப்ரெடிக்ஷனையும் தாண்டின ஒன்று. இது வந்து நம்மளுடைய கடந்தது, நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்ச சுவடின்னு சொல்லலாம். எப்படி நம்மளுடைய பிரம்மச்சுவடியோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு படம் சொல்கிறீங்க. ஓலைச்சுவடியும் இருக்கு. ஓலைச்சுவடி அடுத்தது வரலாம். இது வந்து நம்ம வந்து பிரம்மச்சுவடின்னு கேள்விப்பட்டிருப்போம். பிரம்மச்சுவடி அப்படிங்கிறது இந்த பிரம்மர் வந்து நமக்கு இந்த லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எழுதி வச்சிருப்பாரு. ஒரு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்து அந்த புக்ல இருக்கும். ஸோ அதுதான் அந்த படமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரபஞ்ச சுவடி. ஓகே. பிரம்மச்சுவடி மாதிரி இருக்க ஒரு பிரபஞ்ச சுவடி. இந்த புக்கில் நம்மளுடைய எல்லா வாழ்க்கை, நம்மளுடைய கடந்தது, நான் சொன்ன மாதிரி நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்த பற்றின தகவல்களையும் கொண்டுள்ள ஒரு புக்கு தான் இந்த ஐச்சிங். ஓகே. இப்போ இந்த ஐச்சிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஜோதிடம் மாதிரி இதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமா, இல்லை இந்த ஐச்சிங்கால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரப்போகிற விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும் இல்லைங்களா? ஸோ இது வந்து ப்ரெடிக்ஷனையும் தாண்டி நமக்கு வந்து டிரெக்ஷன் சொல்லும்.